பொதுவாக அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற பொது தேர்தல் வருதுன்னா பொதுக்குழு கூடி இந்த தேர்தல் கூட்டணி சம்பந்தமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரி திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அப்படி பொதுக்குழு கூடலை, செயற்குழு கூடலை, முக்கிய நிர்வாகிகள் கூட கூடி பேசின மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் சடன்னு போய் இவர் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்ட்டு ஒரு பிஜேபியினுடைய ஒரு முன்னாள் தேசிய தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அவர் அப்போ ஹோம் மினிஸ்டர் கிடையாது சொல்லும்போது, அந்த மீட்டிங்கில் என்டிஏவோட ரெப்ரசண்டாக தான் அவர் இருந்தார். அதனால் ஒரு முன்னாள் தேசிய தலைவர் சொல்கிறாரு. அப்போ பக்கத்தில் பொம்மை மாதிரி உக்காண்டிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கே இது புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக மாதிரியான ஒரு பேர் இயக்கத்திற்கு இது ரொம்ப புதிதான ஒன்று. ரொம்ப அவசரப்பட்டுருச்சோ ஏடிஎம்கே இந்த விவகாரத்தில்? அவசரம்லாம் படவே இல்லை. இப்போ 3 பேர் பேசுனதை வச்சு நான் பேசுகிறேன். அருமை அண்ணன் அரசியல் விமர்சகராக பத்திரிகையாளர் ராமசுப்ரமணிய அண்ணன் பேசும்பொழுது இந்த கூட்டணி அமையணும்னு நான் பிரார்த்தனை செய்தேன்லாம் பேசினார். அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்படின்னார். அவர் பேசும்பொழுது பாலுக்கும் காலனாக இருக்கிறார், பூனைக்கும் தோழனாக இருக்கிறார். ஒன்று ஒரு கூழை குடித்தா மீசையில் படம் தான் செய்யும். நான் கூழும் குடிப்பேன் இல்லை மீசையும் படுவேன்ற மாதிரி 2 தரப்புக்காக வேண்டி அவர் பேசுறாரு. உடனே அமைதியா இருந்தேன். அதனால வேண்டி அவங்க 3 பேரு, நீங்க 4 பேருக்கு நான் கவுண்டர் கொடுத்து பேசணும். அதனால ஒரு 10 நிமிஷம் எனக்கு அதை கொடுக்குற நேரத்துல நான் குறுக்கீடு இல்லாம கொடுங்க. சரி, அவரு அப்படி பேசினாரு ராமசுப்ரமணி. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த இயக்கத்திற்காக உழைச்சு அந்த இயக்கத்திற்காக முகவரியை பெற்றவர் அண்ணன் பெங்களூரு புகழேந்தி அண்ணா. அவர் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம்னா அந்த இயக்கம் மேலும் மேலும் வளரணும், அந்த இயக்கம் வெற்றி பெறணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு எதிரி கட்சி அதிமுகவுடைய கொள்கையை என்ன? திமுகவை எதிர்ப்பது. திமுக ஆட்சியில் அமர்ந்து இந்த 4 ஆண்டுகள் மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு எதையும் செய்யலை. இந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசணும். அவர் அதை விட்டுட்டு எந்த கதிக்கு போவார்களோ சாபமா விடுறாரு அவரு உட்காந்துங்கன்னு. அதாவது என்னன்னா சார், கட்சி என்பது ஒட்டுமொத்த ஒரு 2 கோடி பெரிய, நீங்க சொன்னது உண்மைதான், பேர் இயக்கம். ஒவ்வொருத்தருடைய தனி அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய கட்சி கிடையாது. ஒட்டுமொத்தமா தமிழர்கள் நலன், தமிழர்கள் சார்ந்து இந்த இதை 4 ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்கிறது. இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்படி என்றால் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி அந்த வேலையில இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் அதிக மாநிலங்களை ஆடுகின்ற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி. அந்த கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் வருகிறார் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணி அமைப்புன்றாரு. இரவுல எங்கள் பொதுச் செயலாளர் வீட்டில் இரவு விருந்தும் நடந்து முடிஞ்சது. இப்படி கூட்டணி நாங்கள் அமைச்சுக்கணும்னு திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவர்கள் நினைச்சது என்னன்னா, இது 2024 பாராளுமன்ற தேர்தல் போல ஒரு தனித்தனியாக அமைச்சிட்டாங்கன்னா அவர்கள் ஈஸியா மைதானத்தில் கோல் போஸ்ட்ல கோலை அடிச்சிடலாம், யாருமே இல்லாத மைதானத்தில் கோல் அடிக்கலாம், கோல் கீப்பரே இல்லாமல் நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினைச்சாங்க. இப்போ ஒரு வலுவான கூட்டணி அதிமுக தலைமை தமிழ்நாட்டில் அமைஞ்சிடவே திமுகக்கு இப்போ கலக்கம் வந்துருது, பயம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதனால தான் அவங்க கூட்டணி கட்சியில் இதுவரையும் இல்லாத தொல் திருமாவளவன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். எனக்கு கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் பங்கு, அதே போல 2 இலக்க சீட்டு, இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகள் சொன்னார்கள், சொல்லியும் நான் போகவில்லை அப்படின்னு என்ன சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? திமுகவுக்கு இவர் இப்ப ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு அதிமுக ஒரு தலைமையில ஒரு மிகப்பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் அமைஞ்சு போச்சு. நீங்க இப்ப வேற வழி கிடையாது திமுக கூட்டணியில தக்க வைக்கிறதுக்கு. அப்ப பேரம் பேசுறதுக்கு வசதியா இதெல்லாம் பேசுறாரு அவர். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கே போஸ்டர் அடிச்சிருச்சு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, துணை முதல்வரை வருகின்றக்கு செல்வ பெருந்தகையை வச்சு போஸ்டர் அடிச்சு இன்னைக்கு திமுக கூட்டணி கலகலத்து போயிருச்சு. ஏன்னா இங்க அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாயிடுது. இன்னைக்கு இன்னும் நிறைய கட்சிகள் சேரப்போகுது.
இப்படி கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததாவே அதிமுக வெல்வுன்றது எல்லோருக்கும் தெரியும். உடனே அண்ணன் சொல்றார், இலா புகழ்ந்து கடலூர் புகழேந்தி அண்ணன் திமுகவை சேர்ந்த அவர் உடனே ஏக்நாத் ஷிண்டே கதை, அந்த கதை, இந்த பண்ணா அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக விஸ் அதிமுக, எடப்பாடியாரா ஸ்டாலினா, இதுதான் தேர்தல். இந்த தேர்தல் தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அவர் அமித்ஷா அவர்களே பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, தேர்தலுக்கு பிறகு மீதி எல்லாத்தையும் பேசப்படும், எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். உடனே இவர்கள் கூட்டணி ஆட்சி, அந்த ஆட்சி, இவர்களாவே ஏதாவது ஒன்று சொல்லி, இப்போ நீங்கள் கூட கேட்குறீங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் கூட்டணி, இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு இருக்கின்ற போது அப்போதுதான் தொண்டர்கள் இணக்கமாக இணைந்து களப்பணி செய்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்பத்திலிருந்து நாங்கள் கூட்டணி அமைச்சாதான் மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அது களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு ஒரு நம்பிக்கையை இன்னும் அதிகரித்து தரும். அதற்காக வேண்டி கூட்டணி வச்சிடலாம். நீங்க ஏன் கடைசி நேரத்தில் வச்சுக்காம இப்ப வச்சுக்கிறீங்க? அதாவது எது நேரம் செட் பண்ணாலும் அதிமுகவுக்கு எதிர்ப்பாக எது அமைச்சு இது பண்ணாலும் முடியவே முடியாது. 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், இதுதான் நடக்கும். ஓகே, பேசலாம்.